முக்கிய செய்திகள். ராஜினாமா குறித்து ஜெக்தீப் தன்கர் மோடி விளக்கமளிக்க கார்கே வலியுறுத்தல். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து நாடாளுமன்றத்தில் 16 மணி நேர விவாதம் இன்று தொடக்கம். மகாராஷ்டிராவில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1650 கோடி ரூபாய் மோசடி. நிதியை பெற்ற 14,000 ஆண்களிடம் பணத்தை வசூலிக்க நடவடிக்கை. மருத்துவமனையிலிருந்து ஒரு வாரத்திற்கு பிறகு வீடு திரும்பினார் ஸ்டாலின். மக்களுக்கு உழைப்பை வழங்கும் கடமையை என்றும் தொடர்வேன் என சூளுரை. வணக்கம். வணக்கம். குடியரசு துணைத் தலைவர் பதவியில் இருந்து திரு ஜெக்தீப் தன்கர் ராஜினாமா செய்தது குறித்து அவரும் பிரதமர் திரு மோடியும் விளக்கமளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். 2022ஆம் ஆண்டு நாட்டின் 14வது குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்ற திரு ஜெக்தீப் கடந்த 21ஆம் தேதி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாள் இரவே திடீரென ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உடல்நல பிரச்சனையால் பதவி விலகுவதாக திரு ஜெக்தீப் தன்கர் கூறினாலும் அவருக்கும் பிரதமருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாகவே ராஜினாமா செய்ததாக தகவல்கள் வெளியாகின. இதுகுறித்து கேள்வி எழுப்பியுள்ள திரு கார்கே, பிரதமருக்கும் திரு ஜெக்தீப் தன்கருக்கும் இடையே என்ன நடந்தது என்பது தொடர்பாக அவர்கள் விளக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் விஜயபுராவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏழைகள் மற்றும் விவசாயிகளின் பிரச்சனைகள் உள்ளிட்டவற்றை மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் போது அரசுக்கு ஆதரவாகவே திரு ஜெக்தீப் தன்கர் செயல்பட்டு வந்ததாக தெரிவித்தார். ನನಗೆ ಅದು ಎಲ್ಲ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಡೀಟೇಲ್ಸ್ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಯಾವಾಗಲೂ ಕೂಡ ಸರ್ಕಾರ ಪರವಾಗಿ ಇರ್ತಿದ್ರು. ಅನೇಕ ಜನ ಹೆಣ್ಮಕ್ಳ ಮೇಲೆ ದೌರ್ಜನ್ಯ ಆಗಲಿ ಅಥವಾ ನಮ್ಮ ದಲಿತರ ಮೇಲೆ ದೌರ್ಜನ್ಯ ಆಗಲಿ ಆದಾಗ ಆ ಸಮಸ್ಯೆನೂ ನಾವು ಎತ್ತದಾಗ ಅಥವಾ ಹಿಂದೂ ಸುಮ್ಮನೆ ಜಗಳಗಳು ನಡೀತೀವಿ, ಅದನ್ನು ಕೂಡ ನಾವು ಅವರಿಗೆ ನೋಟಿಸ್ ಕೊಟ್ಟು ಕೇಳಬೇಕು ಅಂತಂದಾಗ ಅವ್ರೇನು ನಮಗೇನು ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಡಲಿಲ್ಲ. ಈಗ ಅವರು ಅದು ಹೇಳ್ಕೋತಾರಂದ್ರೆ ಇದು ಅವರು ಮತ್ತು ಮೋದಿ ಮಧ್ಯದಾಗಿದೆ ಹೊರತಾಗಿ ನಮಗೇನು ಅದರ ಬಗ್ಗೆ. பிரதமர் திரு மோடியிடம் விவசாயிகளுக்கு ஆதரவான கருத்தை திரு ஜெக்தீப் தன்கர் கூறியதால் தான் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம் தொடர்பாக மக்களவையில் இன்று 16 மணி நேர சிறப்பு விவாதம் நடைபெறவுள்ளது. இதில் டிரம்பின் தலையீடு குறித்து எதிர்க்கட்சிகள் சரமாரியாக கேள்விகள் எழுப்பக்கூடும் என்பதால் நாடாளுமன்றத்தில் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோர் பதிலளிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோல் மாநிலங்களவையில் நாளை சிறப்பு விவாதம் நடைபெறவுள்ளது. மகாராஷ்டிராவில் மகளிர் உரிமை தொகையை தகுதியற்றவர்கள் பெற்றதன் மூலம் அரசுக்கு 1650 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் 14,000க்கும் மேற்பட்ட ஆண்களும் பயனடைந்துள்ளது அம்பலமாகியுள்ளது. அம்மாநிலத்தில் ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கும் மிகாத வருமானம் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த மகளிருக்கு மாதம் 1500 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடைமுறைக்கு வந்த மஜி லட்கி பஹீன் என்னும் இத்திட்டம் நவம்பரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மகாயுதி கூட்டணி வெற்றி பெற உதவியது. இந்த திட்டத்தில் விதிமுறைகளை மீறி இணைந்த தகுதியற்ற பயனாளிகள் 5 லட்சம் பேரின் பெயர்கள் கடந்த பிப்ரவரியில் நீக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து 2289 அரசு ஊழியர்கள் மோசடியாக 3 கோடி ரூபாய் பணம் பெற்றது கண்டுபிடிக்கப்பட்டதாக கடந்த மே மாதம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அதிதி தக்ரே தெரிவித்தார். அவர்களது பெயர்களும் நீக்கப்பட்டன. இந்நிலையில் முறைகேடாக உரிமை தொகை பெறுபவர்களை கண்டறிய பல்வேறு துறைகள் மூலம் தணிக்கை நடத்தப்பட்டது. இதில் தகுதியற்ற 26,34,000 மகளிர் உரிமை தொகை பெற்று வருவதால் அரசுக்கு 1650 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி தங்களை பெண் பெயரில் பதிவு செய்த 14,298 ஆண்கள் 21 கோடியே 44 லட்சம் ரூபாயை மோசடியாக பெற்றுள்ளனர். குடும்பத்தில் இருவருக்குத்தான் உரிமை தொகை என்று விதி உள்ள நிலையில் 7,97,000 பெண்கள் மூன்றாவது நபராக பதிவு செய்து 1,196 கோடி ரூபாயை பெற்றுள்ளனர். 21 முதல் 65 வயது வரையே உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 65 வயதுக்கு மேற்பட்ட 2,87,000 பெண்கள் 431 கோடியே 70 லட்சம் ரூபாயை உரிமை தொகையாக பெற்றுள்ளனர். திட்டத்தின் விதிகளுக்கு முரணாக சொந்தமாக 4 சக்கர வாகனம் வைத்துள்ள குடும்பங்களைச் சேர்ந்த 1,62,200 பெண்களும் உரிமை தொகையை பெற்றுள்ளனர்.
மகளிர் உரிமை தொகையை ஆண்கள் பெற்றது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார், முறைகேடாக உரிமை தொகை பெற்ற ஆண்களிடமிருந்து பணம் திருப்பி வசூலிக்கப்படும் என்றும், ஒத்துழைக்க மறுத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகையை ஆண்கள் பெற்றதில் பெரிய சதி நடந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள தேசியவாத காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி சுப்ரியா சுலே, அவர்களது பெயர்களை பதிவு செய்த ஒப்பந்த நிறுவனம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு அல்லது அமலாக்கத்துறை விசாரணை நடத்த வலியுறுத்தியுள்ளார். மக்களுக்காக உழைப்பை வழங்கும் கடமையை என்றும் தொடர்வேன் என்று மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தலை சுற்றல் காரணமாக கடந்த 21ஆம் தேதி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற சென்ற அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மருத்துவமனையிலேயே சில நாட்கள் ஓய்வெடுக்க அறிவுறுத்தினர். முதலமைச்சருக்கு அங்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மருத்துவமனையில் இருந்தபடியே கட்சி மற்றும் அரசு நிர்வாக பணிகளை கவனித்து வந்த திரு ஸ்டாலின் 7 நாட்களுக்கு பிறகு நேற்று வீடு திரும்பினார். மருத்துவமனையில் இருந்து புறப்பட்ட முதலமைச்சருக்கு வழிநெடுக சாலையோரத்தில் திரண்டு நின்றிருந்த திமுக தொண்டர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வீட்டிலேயே 3 நாட்கள் ஓய்வு எடுத்த பிறகு வழக்கமான பணிகளை மேற்கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நலம் பெற்று வீடு திரும்பினேன் என்று எக்ஸ் வலைதள பக்கத்தில் திரு ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். மருத்துவமனையில் இருந்தபோது நலம் விசாரித்து வாழ்த்துக்குரிய அனைத்து துறையினருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூறியுள்ள அவர், உங்களுக்காக உழைப்பை வழங்கும் கடமையை என்றும் தொடர்வேன் என்றும் தெரிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,00,000 கன அடியை தாண்டியுள்ளதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் நிரம்பிய கர்நாடக அணைகளிலிருந்து அதிக அளவில் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து வினாடிக்கு 1,04,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 1,00,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணை நிரம்பியுள்ளதால் வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. காவிரியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, அரியலூர், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, கடலூர் ஆகிய 11 மாவட்டங்களில் ஆற்றின் கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே பள்ளிப்பாளையத்தில் காவிரி கரையோர பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு நகராட்சி ஊழியர்கள் மூலம் ஒலிபெருக்கி வாயிலாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தங்களது வீடுகளை காலி செய்து முக்கிய ஆவணங்களை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள நடராஜா மண்டபத்திற்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இங்க நாம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மற்றும் நகராட்சி ஆணையாளர் கொமராபாளையம் நகராட்சி குமாரபாளையம் உச்சத்தெருவில் உள்ள நகராட்சி உயர்நிலைப் பள்ளியிலும் நகராட்சி திருமண மண்டபத்திலும் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் வீடுகளில் இருள் சூழ்ந்து பொருட்களை எடுக்க முடியவில்லை என அவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரை கண்டு ரசிக்க ஏராளமானோர் குவிந்தனர். ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கு. நாங்க மேட்டூர் தான், ஆனா இப்ப வந்தா ரொம்ப ஜாலியா இருக்கு, என்ஜாய்மெண்டா இருக்கு. நல்ல சேஃப்டியா பாத்துட்டாங்க, நிறைய போலீஸ் வந்திருக்காங்க. மக்கள் எல்லாம் இந்த சண்டேனால ரொம்ப கூட்டமா இருக்கு. இது மேட்டூரான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்க ஃபேமிலியா வந்திருக்கோம். மக்கள் கூட்டம் வந்து இங்க நிறைய வருது. சுற்றுலா தலம் மாதிரி இது வந்து ஆயிடுச்சு. நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கவும் நம்ம போலீஸாங்க நிறைய இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு பிளேஸ், சுத்தி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. மேட்டூர் புதுப்பாலம் பகுதியில் கூடி நின்று அணையின் 16 கண் மதகுகள் வழியாக வெளியேற்றப்படும் தண்ணீரை கண்டு ரசித்த அவர்கள் புகைப்படமும் எடுத்து மகிழ்ந்தனர். வட மாநிலங்களில் கொட்டி தீர்க்கும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. வட மாநிலங்களில் கொட்டித்தீர்க்கும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. குஜராத் மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. அகமதாபாத்தில் வெளுத்து வாங்கிய பலத்த மழையால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். பனஸ்கதா பகுதியில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பல்வேறு இடங்களில் கார்கள் தண்ணீரில் மூழ்கின. வாகனங்கள் மழை வெள்ளத்தில் நீந்தி செல்ல வேண்டிய சூழல் நிலவுகிறது.
மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜயினியில் பெய்த கனமழையால் ஷிப்ரா நதிக்கரையோரத்தில் உள்ள புனித தலங்களில் ஒன்றான ராம்காட் பகுதியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. பல கோயில்கள் நீரில் மூழ்கியுள்ளன. நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் பக்தர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் கனமழை பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் இடைவிடாது பெய்த அடைமழையால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதையடுத்து ஆற்றங்கரையோர பகுதிகளுக்கு பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்தவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் மத்திய அரசு பல்கலைக்கழகங்களில் ஓபிசி பிரிவினருக்கான 80% பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பது அம்பலமாகியுள்ளது. மத்திய அரசு நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர், இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் உள்ளிட்ட பணியிடங்கள் தகுதி வாரியாக நிரப்பப்பட்டுள்ள விவரங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் ராஷ்டிரிய ஜனதா தள எம்பி திரு மனோஜ்குமார் ஜா கேள்விகள் கேட்டிருந்தார். அதற்கு மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு சுகந்தா மஜூம்தார் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் மத்திய பல்கலைக்கழகங்களில் அனுமதிக்கப்பட்ட மொத்த பேராசிரியர் பணியிடங்களான 2537 1157 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பொது பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்ட 1538 பணியிடங்களில் 935 இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. ஆனால் ஓபிசி பிரிவினருக்கான 423 பணியிடங்களில் வெறும் 84 இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன. இதேபோல் எஸ்சி பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்ட 308 பணியிடங்களில் 111 பேரும், எஸ்டி பிரிவினருக்கான 144 பணியிடங்களில் வெறும் 24 பேர் மட்டுமே நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் இணை பேராசிரியர், துணை பேராசிரியர் பணியிடங்களிலும் இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை. இதன் மூலம் ஓபிசி பிரிவில் 80% இடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பது தெரியவந்துள்ளது. உரிய நபர் கிடைக்கவில்லை என கூறி முறைகேடு நடைபெறுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஃபவுண்ட் சூட்டபிள் என்கின்ற ஒரு வார்த்தையினை அண்மை காலமாக ஒன்றிய அரசு இது போன்ற நியமனங்களிலே பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருப்பதற்கான காரணத்தை சொல்லும்போது இந்த வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்தி வருகின்றார்கள். ஏற்கனவே இடஒதுக்கீடு தொடங்கப்பட்ட பொழுது இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அல்லது பட்டியலின மக்களுக்கு தகுதி இல்லை, மெரிட் இல்லை என்று சொன்னார்கள். தற்பொழுது அந்த வார்த்தையை சற்று மாற்றி நாட் ஃபவுண்ட் சூட்டபிள் என்று சொல்லுகின்றார்கள். மத்திய பல்கலைக்கழகங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியலின பிரிவினருக்கான இடங்கள் முழுமையாக நிரப்பப்படாதது கல்வியாளர்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் தமக்கு எதிரான புகாரை தாமே இன்று விசாரிக்க உள்ள நிலையில் அதை கைவிடக் கோரி தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் வழங்கிய பல தீர்ப்புகள் சாதி மத சார்புத்தன்மையுடன் இருப்பதாக கூறி மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் அனுப்பியிருந்தார். திரு வாஞ்சிநாதன் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுப்பதாக அறிவித்த நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் இன்று அவர் நேரில் விளக்கமளிக்க உத்தரவிட்டிருந்தார். தமக்கு எதிராக புகார் கொடுத்தது தொடர்பான வழக்கை அதே நீதிபதியை விசாரிப்பது குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் எடுத்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை கைவிடக் கோரி மாநிலம் முழுவதும் நீதிமன்றங்கள் முன்பு வழக்கறிஞர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இதனிடையே நீதிமன்றத்திலேயே பலரது முன்னிலையில் நீ ஒரு கோழையா என திரு வாஞ்சிநாதனை பார்த்து நீதிபதி கூறியிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக விசிக தலைவர் திரு திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலையிட்டு வழக்கறிஞர் மீதான பழிவாங்கும் நடவடிக்கையை தடுக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உதகை அருகே நியாய விலைக் கடை கதவை உடைத்து அரிசி மூட்டைகளை யானை சாப்பிட்டு சேதப்படுத்திய சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மசினகுடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது நுழையும் யானைகள் விளைநிலங்களை சேதப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் தெப்பக்காடு பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையின் முன்பக்க கதவை உடைத்த யானை ஒன்று 12 அரிசி மூட்டைகளையும் ஒரு ராகி மூட்டையையும் வெளியே இழுத்து போட்டு சாப்பிட்டு நாசம் செய்தது. யானையின் சத்தம் கேட்டு வந்த குடியிருப்பு வாசிகள் நீண்ட நேரம் போராடி அதை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர். யானைகளின் தொடர் அட்டகாசம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கிராம மக்கள் கூறினர். ஒரு 2:30 மணிக்கு மசூலி லேம்பு சொசைட்டி கிட்ட இருக்கிற கடை ஒரு 12 மூட்டை அரிசி, ஒரு மூட்டை ராகி நேற்று சேதப்படுத்தி இருக்குது.
எவ்வளோ கம்பி போட்டாலும் ஏன்னு ஒன்றும் பயப்படவே இல்லை. இதனிடையே கூடலூர் அருகே அம்பலமூலா பகுதியில் தேவாலயத்திற்கு வந்தவர்களை 3 யானைகள் துரத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. யானைகளை காட்டுக்குள் விரட்டவும் அகழிகள் மற்றும் சூரிய சக்தி மின்வேலிகள் அமைத்து தரவும் வலியுறுத்தி கிராம மக்கள் கொட்டும் மழையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 5 லேடிஸுங்க போகும்போ ஜஸ்ட் மிஸ், நாங்க அங்கிருந்து சவுண்ட் போர்ட்ல இருந்து 5 பேர் ஒரு உயிர் விபத்து நடந்திருக்கு. ஒரு உயிர் என்பது எல்லாத்தோட உயிர், வனத்துறை அதிகாரியோட உயிரும் காவல்துறை அதிகாரியோட உயிரும் எங்களோட உயிர் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா இது உடனடியாக அரசாங்க அதிகாரிங்க வாய் வார்த்தை எல்லாமே எழுத்து மூலியமா சொல்லி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். மறியல் செய்தவர்களுடன் வனத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தொடர் போராட்டங்களை நடத்த உள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். தூத்துக்குடியில் நாடக திருவிழாவில் அரங்கேற்றப்பட்ட நாடகங்களை பார்வையாளர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். தமிழ்நாட்டில் நாடக கலை மெல்ல மெல்ல அழிந்து வரும் நிலையில் சென்னை உள்ளிட்ட பெரு நகரங்களில் நாடக சபாக்கள் மூலம் நாடகங்கள் தொடர்ந்து அரங்கேற்றப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நாடக கலையின் சிறப்பை பொதுமக்களிடம் உரக்க சொல்லும் வகையில் வெக்கை கலை இலக்கிய பண்பாட்டு அமைப்பு சார்பில் தூத்துக்குடியில் நாடக திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் நீடு துயில், உந்திச்சுழி உள்ளிட்ட 4 நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டன. இந்த நாடகங்களில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மேடை நாடக கலைஞர்கள் வேடமிட்டு நடித்தனர். நாடக கலைகள் குறித்த கலந்துரையாடல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் இந்த நாடக திருவிழாவில் இடம்பெற்றன. தூத்துக்குடி நாடக திருவிழாவை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் பதவியில் இருந்து ஜெக்தீப் தன்கர் ராஜினாமா செய்தது குறித்து அவரும் மோடியும் விளக்கமளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் கார்கே வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிராவில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1650 கோடி ரூபாய் மோசடி நடைபெற்ற நிலையில் 14,000க்கும் மேற்பட்ட ஆண்களும் பயனடைந்துள்ளது அம்பலமாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.